வணக்கம் நண்பர்களே. 27th ஜூலை hindueditorial ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்கேண்டலைசிங் ஆஸ் கண்டெம்ட். அதாவது ஸ்கேண்டலைசிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான இது பேசுறது இல்லை அவதூறு பேசுறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான் ஸ்கேண்டலைசிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங். கண்டெம்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவமதிப்பு பண்ணுறது இல்லை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது ஸ்கேண்டலைசிங் ஆஸ் கண்டெம்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பாக பேசி அவங்கள அவமதிப்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான் ஸ்கேண்டலைசிங் ஆஸ் கண்டெம்ட். ஸோ இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் பிரசாந்த் பூஷன். ஸோ பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் ஆக்டிவிஸ்ட். ஸோ அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை தான் பார்க்க போகிறோம், இந்த ஆர்டிகிளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. The invitation of proceedings for criminal contempt of court against lawyer activist Prashant Bhushan has once again brought under focus the necessity for retaining the law of contempt as it stands today. ஸோ இப்போ criminal contempt of court அப்படின்னா கோர்ட்டை அவமதிப்பு பண்ணுறது, அவதூறாக பேசுறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிறவர் ஒரு லாயரு. அவர் கோர்ட்டை அவமதிப்பு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி எடுக்கிறது இந்த காலத்தில் கோர்ட்டை அவமதிப்பு பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் தான் இது. அதாவது கோர்ட்டை அவமதிப்பு பண்ணால் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கிறது இதனால் தெரிய வருது அப்படிங்கிறாங்க. In an era in which social media are full of critics, commentators and observers who deem it necessary to air their views in many unrestrained and uninhibited ways, the higher judiciary should not really be expending its time and energy invoking its power to punish for contempt of itself. ஸோ unrestrained அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னு தான். uninhibited அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் தன்னோட என்ன மனசில் தோடுதோ அதை அப்படியே சொல்கிறது அப்படின்னு சொல்லணும். அதுதான் uninhibited அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலம், அதாவது இப்போ இருக்கிற காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக விமர்சகர்களும் நம்ம பண்ணுற செயலை விமர்சிக்கிறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதாவது அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தங்களோட எண்ணங்களை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஹையர் ஜுடிஷியரி, அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தன்னோட நேரத்தை அவங்கள இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் அவதூறு பேசி இல்லை தப்பாக பேசி இது பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல தங்களோட நேரத்தை செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. While it may not be reasonable to expect that the courts should ignore every allegation or innuendo and every piece of scurrility, there is much wisdom in giving a wide latitude to publicly voiced criticism and strident questioning of the court's ways and decisions. ஸோ innuendo அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக குத்தி பேசுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் innuendo அப்படிங்கிறது. ஸ்கர்ரிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கருத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கோர்ட் தன்னை பற்றி மறைமுகமாக தப்பாக பேசுகிறதையோ இல்லை குத்தி காட்டி பேசுகிறதையோ நிராகரிக்க முடியாது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது தப்பான விஷயம். ஸோ அதாவது எல்லாருமே நிறைய பேர் கோர்ட்டை இந்த மாதிரி தப்பாக பேசுவாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது எல்லாரையுமே அப்படி இக்னோர் பண்ணுறது எதிர்பார்க்கறது, கோர்ட் அப்படி மன்னிச்சு விடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது ஒரு தவறான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் தங்கள் மேலே இருக்கிற அந்த தப்பான கருத்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதையும் கோர்ட்டு மனசில் வச்சுக்கணும். அதாவது இப்போ கோர்ட் ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும்தான் அவங்கள கோர்ட்டை அவதூறாவோ இல்லை தப்பாக பேசியோ எல்லாரும் இது பண்ணுறாங்க, அவங்கள பனிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படி தப்பாக பேசுகிறாங்க, இல்லை தாங்கள் எடுத்த முடிவில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு மக்களோட கருத்தையும் கோர்ட் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. Mr. Bhushan is no stranger to the art of testing the limits of the judiciary's tolerance of criticism. ஸோ மிஸ்டர் பிரசாந்த் பூஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் புதுசு கிடையாது. அதாவது கோர்ட்டை இந்த மாதிரி அவதூறு பேசி இல்லை விமர்சனம் பண்ணி கோர்ட்டோட அந்த சகிப்புத்தன்மையை இந்த மாதிரி அவர் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது அப்படிங்கிறாங்க. He has made allegations of corruption against judges in the past and has been hauled up for it. ஸோ hauled up அப்படின்னா நிறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அதாவது அலிகேஷன்ஸ் அப்படின்னா குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இதுக்கு முன்னாடியே அவர் நீதிபதிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிராக இந்த கரப்ஷன் கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவர் கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை கொண்டு வராத மாதிரி அவரை அவங்க ஸ்டாப் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் The latest proceedings concern 2 tweets by him, one a general comment on the role of some Chief Justice of India in the last 6 years and another targeting the current CJI based on a photograph. ஸோ லேட்டஸ்ட்டாக அவர் புதுசாக 2 ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒன்று யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது கடைசி இந்த லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து சிஜேயாக இருக்கிறவரை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ட்வீட்டில். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக இருக்க சிஜே ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு, 2 ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஹவு சென்சிட்டிவ் ஷுட் த கண்ட்ரிஸ் ஹையஸ்ட் கோர்ட் பி டு இட்ஸ் அவுட்ஸ்போக்கன் கிரிட்டிக்ஸ். ஸோ இது வந்து கோர்ட் வந்து தங்களை பற்றி ஒரு அந்த நீதிமன்றத்தையோ இல்லை நீதிபதியை பற்றியோ தப்பான கருத்துக்களை சொல்கிறவங்கள இல்லை விமர்சனம் பண்ணுறவங்கள எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறத பற்றினா இதுதான் இது அப்படிங்கிறாங்க. What would be more judicious? Ignoring adverse remarks or seeking to make an example of some principal authors of such criticism to protect the institution? ஸோ அதாவது வந்து எது வந்து இன்னும் நீதியாக இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இக்னோரிங் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ், அதாவது இந்த மாதிரி தவறான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம வந்து புறக்கணிச்சிட்டு போகிறதா, இல்லை ஒரு இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்து ஒரு நீதித்துறைக்கு எதிராக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இனிமேல் பண்ணுறவங்களுக்கு பண்ணாத மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதா வந்து ஜுடிஷியரோட ஒரு பொறுப்பா அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. எது நீதி அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா, இல்லை இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டு போகிறதா அப்படிங்கிறத பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. The origin of this dilemma lies in the part of contempt law that criminalizes anything that scandalizes or tends to scandalize the judiciary or lower the court's authority. ஸோ இதுக்கு வந்து இந்த டைலமா வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெம்ட் லா, அதாவது வந்து இந்த அவமதிப்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கோர்ட்டை பற்றி தப்பாக பேசினாவோ இல்லை அந்த கோர்ட்டோட நிர்வாக திறமையோ இல்லை கோர்ட்டோட அதிகாரத்தையோ வந்து குறைச்சி மதிப்பிட்டாவோ எந்த இதுவும் பேசினாலும் அவங்களுக்கான எதிராக வந்து அவமதிப்பு வழக்கு போடணும் அப்படிங்கிறது தான் வந்து கோர்ட்டில் ஒரு ரூல். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு இந்த அவமதிப்பு சட்டம் வந்ததுக்கு அப்படிங்கிறாங்க. இட் மே பி டைம் டு ரீவிசிட் திஸ் கிளாஸ். ஸோ இப்போ அதுக்கான நேரம் வச்சு, அதாவது வந்து அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்பீடை வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்துறதுக்கான ஒரு காலம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. Few would disagree that contempt for is needed to punish willful disobedience to court orders, civil contempt, as well as interference in the administration of justice and overthrows to judges. ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி அவமதிப்பு பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து இல்லை கோர்ட்டை வந்து தப்பாக பேசுகிறவங்களோ இல்லை கோர்ட்டை மதிக்காதவங்களையோ வந்து எதிராக வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த அவமதிப்பு சட்டம் இருக்கணும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜஸ்டிஸ், அதாவது வந்து நீதித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அதோட நிர்வாக திறமையை வந்து ஒரு குலைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு மிரட்டல் விடுக்கிறதுக்கோ வந்து இந்த சட்டத்தை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. The reason why the concept of contempt exists is to insulate the institution from unfair attacks and prevent a sudden fall in the judiciary's reputation in the public eye. ஸோ இந்த கண்டெம்ட், அதாவது இந்த அவமதிப்பு சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோர்ட்டை வந்து சில பேர் வந்து தப்பாக பேசுவாங்கல்ல, அதுக்கு வந்து இது பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அந்த ஜுடிஷியரி, அதாவது வந்து மக்களோட மனசில் நீதித்துறை எப்படி இருக்குது, அந்த மக்கள் வந்து நீதித்துறையை வந்து இன்னும் நாட்டில் வந்து நீதியை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டுறதுக்காக வந்து இந்த அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறதே வந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. However, it has been recognized by jurists that each time the offense of scandalizing the court or lowering the court's authorities invoked, some tend to believe that the court has something to hide. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி அவமதிப்பு சட்டத்தை வந்து இப்போ ஒருத்தர் வந்து கோர்ட்டை வந்து தப்பாக பேசுகிறாரு, அவர் மேலே வந்து அவமதிப்பு சட்டம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்தால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் அவர் மேலே இந்த மாதிரி ஒரு அவமதிப்பு சட்டத்தை வந்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கோர்ட் வந்து ஏதோ மறைக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. It was believed in 18th century England that it was necessary to be impartial and universally thought so that the blaze of glory around judges would stay undiminished. ஸோ undiminished அப்படின்னா குறையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ 18th centuryல இங்கிலாண்டில் வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து ஜட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் ஒரு நேரான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து அந்த பிளேஸ் ஆஃப் க்ளோரி, அதாவது வந்து ஜட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த வித தாக்கத்துக்கும் உட்படாமல்
நீதித்துறையை வந்து எப்படி வந்து காக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முனைப்பாக இருக்காங்க. அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுல தான் வந்து அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க 18th century இங்கிலாண்டில் அப்படிங்கிறாங்க. However, the contempt doctrine fell into disuse and England abolished the offense of scandalizing court in 2013. ஸோ டாக்ட்ரின் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் இல்லை கோட்பாடு அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ அதாவது இந்த அவமதிப்பு அப்படிங்கிற கோட்பாடு வந்து தவறான வழியில் வந்து பயன்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இங்கிலாந்து 2013 இந்த மாதிரி அவதூறு கோர்ட் மேலே அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது அவமதிப்பு சொல்லி பேசுறது இல்லை அவதூறாக பேசுறது அப்படிங்கிறத வந்து 2013 தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. In contemporary times, it is more important that courts are seen to be concerned about accountability, that allegations are scotched by impartial probes rather than threats of contempt action and process are transparent. So scotched அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது இல்லை நிறுத்துறது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது இப்போ ஒரு நேரம் வந்துடுச்சு. அதாவது முக்கியமாக வந்து கோர்ட்டு வந்து தாங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணுறோம், அதாவது வந்து இப்போ ஒரு விசாரணை அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி வந்து மக்களுக்கு வந்து தெரியாத மாதிரி பண்ணாமல் எல்லாமே மக்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி அவமதிப்பு வழக்கோ இல்லை அவதூறு வழக்கோ வராமல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. Unfortunately, in a system in which judges are not expected to disclose the reason for recusing themselves and even charges of sexual harassment are not credibly investigated, it is only the fear of scandalizing the judiciary that restrains much of the media and the public from a more rigorous examination of the functioning of the judiciary. So, ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யூசிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு வழக்கை வந்து அவருக்கு வந்து அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வழக்கை வந்து தான் விசாரிக்கலாமா வேண்டாமா இல்லை வந்து அந்த வழக்குலேருந்து விலகிக்கிறதுக்கு வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ ஒரு வழக்கை வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை நான் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் அந்த ஜட்ஜுக்கு இருக்குது. ஸோ அதாவது கரெக்டான ஒரு ரீசன் இல்லாமல் வந்து அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ அதாவது அவரை வந்து நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. நீங்கள் ஏன் இந்த வழக்கை விசாரிக்கல அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஜட்ஜஸ்க்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பலாத்கார வழக்குகளையோ வந்து ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து வெளிப்படைத்தன்மையோடு வந்து அவங்க வந்து விசாரிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அவமதிப்பு வழக்கு போடுறதுனால தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதாவது வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் வெளியே வரதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதையும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போயிடும். அவங்க வந்து தாங்கள் நினச்சபடி எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டு ரீவிசிட் த ஐடியா ஆஃப் ஸ்கேண்டலைசிங் இன் கண்டெம்ப்ட் லா, அஷர் இன் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அஷர் அப்படின்னா வழிவகுக்கிறது, அப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ அதாவது அவதூறு பேசுகிறது, அதாவது இந்த அவமதிப்பு வழக்கில் அவதூறு அப்படிங்கிறது வந்து அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து திருப்பி வந்து ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துருச்சு. அதாவது ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது வந்து நீதித்துறை வந்து எல்லா விதத்துக்கும் வந்து தங்களை வந்து காரணம் காட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து வழிவகுக்கும் விதமாக தான் இந்த கண்டெம்ப்ட் லா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ இதுதான் அந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. ஸோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.